ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னோடய தேர்ஸ்டே ரிச்சுவல் அண்ட் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் இந்த புது வீட்டில் எப்படி போச்சுன்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டு மூணு பேர் என்னோடய ஹேர் கேர் ருட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோக் பண்ண விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஹேர் பாத் எடுப்பேன். கண்டிஷ்னரும் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு வந்து ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது ஏதோ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து டாபர் ஆம்லா அண்ட் ஷாம்பு வந்து கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நான் ஃப்ரைடே ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக தேர்ஸ்டே ஃபாலோ பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு சாய்பாபா மேலே அவ்வளோ பிலீஃப் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் வந்து கண்டிப்பாக டெம்பிள் போயிடுவேன். ஆனால் இப்போல்லாம் சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, தேர்ஸ்டே ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சாமிக்கு பூலாம் போட்டுட்டு ராத்தினெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பேன் தேர்ஸ்டே ஆனால். இது ஒரு விஷயம் மட்டும் நான் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறது. இந்த எத்னிக் வேர்லாம் குட்டி பசங்களுக்கு 2 இயர் ப்ளஸ் பாய்ஸ்க்கெலாம் வந்து ஷாப்பில் போய் தேடினா அவ்வளோ கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபஸ்ட் க்ரையில் தான் ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் க்ரையில் தான் நான் போட்டிருந்தேன் ஆர்டரு. 2 ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்தது ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வந்துச்சு.
குர்தா செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலில் வருது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பேட்டர்ன். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் நல்லா இருக்காதோ அந்த பேட்டர்னு. ஏன்னா ஃபோனில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம். நேரில் வந்ததுன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவன்கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ ஷர்ட் நம்ம போட்டு விட்டுட்டோம் புதுசாக ஏதாவதுன்னா கழட்டவே மாட்டான். கிருஷ்வந்த் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லஞ்ச் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் ப்ளேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கான மெனு என்னென்னா ஒயிட் ரைஸ், ஒயிட் சன்னா கிரேவி அண்ட் தென் பொரியலுக்கு வந்துட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செஞ்சுருந்தோம். நாங்கள் சேர்ந்து சாப்பிட்ற ஒரே டைம் வந்து என்னென்னா இந்த லஞ்ச் டைமாக தான் இருக்கும். அதுவும் சம்டைம்ஸ் கிருஷ்வந்த் வந்து தூங்கலை, காலையிலே சீக்கிரமாக தூங்கிட்டானா அதுவும் இருக்காது. ஸோ வந்து ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் இன்னும் எந்திரிக்கலை. அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொரியன் சீரீஸ் பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ அது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்திருக்கு. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. டைம் போகிறதே தெரியல. ப்ளீஸ் ஒரு 4:30 to 5 என்னோடய ஒர்க் அவுட் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்ஸை நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா யோகா தான். ஸோ நான் கிளாஸ்லாம் போயிட்டுருந்தேன் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில். ஸோ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னோடய ஃபேவரட்டுன்னு நான் சொன்னேன்னா அது வந்து சூரிய நமஸ்கார் தான். முன்னாடிலாம் நான் அட்லீஸ்ட் ஒரு 50 பண்ணுவேன் சூரிய நமஸ்காரம். இப்போ என்னால் சுத்தமாக முடியல. நான் இப்போது ஒரு 22-24 அவ்வளோதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதோட கொஞ்சம் வந்து கார்டியோஸ் அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு 5:30 போல் கிருஷ்வந்துக்கு வந்து பால்லாம் போட்டு கொடுத்துட்டு என்னோடய ஒர்க் அவுட்டும் முடிஞ்சிடும். அப்படியே கையோடு நானும் கொஞ்சம் பிளாக் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன்.
நைட் ஒரு 8 அந்த மாதிரி போய் க்ராக்கர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போன வருஷமும் இந்த இடத்துல தான் வாங்கினோம். நல்லாவே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி க்ராக்கர்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வெடிச்சிச்சு. ஸோ அதனால் இங்கே போனோம். இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணது என்னென்னா, பூந்தொட்டி இந்த நைட் க்ராக்கர்ஸ் மாதிரியே வாங்கிடலாம், மார்னிங் வந்து இந்த லக்ஷ்மி வெடி அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டோம் இந்த டைமு. கொஞ்சம் கிருஷ்வந்துக்கு வந்து கலர்ஃபுல்லான க்ராக்கர்ஸ்லாம் காட்டலாம், கொஞ்சம் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். தீபாவளி மார்னிங் நாங்கள் நைட்டே வந்து மட்டன் சிக்கன்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா கண்டிப்பாக மார்னிங் வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கும், மட்டன் இடத்துல வந்துட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த டைம் தீபாவளிக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு பொட்டிக்கில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கிளாத்தை போட்டதே தெரியல, அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த இயரிங்ஸ் வந்து நான் பாண்டி பஜாரில் டி நகரில் வாங்கினேன். நல்லாவே மேட்சாக இருந்தது. இதுதான் நான் பேரப் பண்ணிட்டேன் தீபாவளிக்கு. மார்னிங் இட்லி மட்டன் குழம்பு, அது இல்லாமல் தீபாவளியா எல்லார் வீட்லேயும் அது கண்டிப்பாக இருக்கும்ல யூஸ்வலாக. ஸோ அது பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சம் குலோப் ஜாமுனும் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ குலோப் ஜாமுன் வந்துட்டு 2 days பேக் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குலோப் ஜாமுன். கண்டிப்பாக அது ஸ்வீட் பொட்டேட்டோன்னே சொல்ல மாட்டாங்க, நார்மல் ஜாமுன் சாப்பிடுவோம்ல அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நைட் வந்து போய் டின்னர் வெளியே தான் சாப்பிட்டோம். என்னால் ஷூட் பண்ண முடியல. அதை டின்னர் முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக வந்து க்ராக்கர்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். மார்னிங் பட்டாசு வெடிக்கும்போது அவ்வளோ பயந்தான், வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஆனால் நைட் வந்து அப்படியே டோட்டல் ஆப்போசிட், அவ்வளோ என்ஜாய் பண்ணான். நானும் வந்து பட்டாசு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் பாட்லாம் வந்து பிடிச்சி பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி தான் எங்களோட தீபாவளி இந்த புது வீட்டில் வந்து போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.